வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது எங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் புதுசா நான் எப்படி வைக்கணும் செடின்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்ச தோட்டம். இது வீடு கட்டாத இருக்கு. கூரை வீட்டில் தான் இருக்கோம் நாங்க. இதோ இதை பக்கத்தில் கட்டின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாடி மேலே வைக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த செடிலாம் சும்மா இருக்கும்போது நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் கம்போஸ் எல்லாம் கம்போஸ் ஆக்கி நம்ம காய்கறி அரியிற வெங்காயத்தோல் எல்லாமே எதுவுமே வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டாத நான் இந்த ட்ரம்மில் கொட்டி அதை கம்போஸ் ஆக்கி நான் மண் கொஞ்சோண்டு நம்ம தோட்டத்து மண்ணே கலந்து எரு இருக்குது சாணி அதோட காய வச்சு அதை நான் கலந்து தேங்காய் நார் நான் தேங்காய் நாரில் ஃபஸ்ட்டு இதில் நர்சரியில் வாங்கினேன். அதுக்கப்புறம் நானே தயார் பண்ணி தேங்காய் நார்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் தோட்டம் வச்சேன். ஆன்லைனில் 5 வகை வெண்டைக்காய் 4 வகை கத்திரிக்காய் இதெல்லாம் வர வச்சு நான் இந்த மாதிரி நாற்று வச்சு வர வச்சு இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நட்டேன். அதில் சிகப்பு வெண்டைக்காய் ஒரு கேனில் வச்சேன். அது ஃபஸ்ட்டு அறுவடை எடுத்துட்டேன். ரெண்டாவது இது விரைக்காக விட்டேன். நல்லா முத்தி காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி வர வச்ச விரைய நம்ம நல்லா நம்ம விரைய வர வச்சு நம்மளே எடுத்து நம்மளே அதுக்கப்புறம் தோட்டத்தில் போடலாம். இப்போ இந்த காஞ்ச இந்த சிகப்பு வெண்டைக்காயை வெட்டிடலாம். இது விரைக்காகும். இப்போ மழை நாள் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை வெட்டி எடுத்துட்டோம்னா மழையில் வேஸ்ட் ஆகாது. நனைஞ்சி வேஸ்ட் ஆகிடும். இல்லைன்னா ஒரே ஒரு செடி இந்த டிசம்பரில் விழுந்துருச்சு சிகப்பு வெண்டைக்காய்க்கு பக்கத்தில். அதையும் நான் ரெண்டாவது வந்த காய் எல்லாமே விரைக்கி விட்டுட்டேன். அதில் 4 5 3 முத்திடுச்சு. அதை எடுத்துடலாம். இதுதான் சிகப்பு வெண்டைக்காய். இந்த மாதிரி ஒரு வாட்டி வர வச்சு நம்ம விதையை நம்மளே உற்பத்தி பண்ணி சேகரித்து வச்சிக்கினா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 3 பட்டம் இருக்குது. அதில் நம்ம இதை நட்டு வச்சு நம்ம காய்க்க வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது.